கதை சொல்ல அன்புடன் இருக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். கதையை கதையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதீர்கள் என்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நதி வருதுன்னா அதனுடைய மூலம் எங்கே இருக்குங்கிறத ஆராயக்கூடாது. அதே போல ரிஷி ஒருவர் தென்பட்டால் அந்த ரிஷி எங்கிருந்து வந்தால் இவருடைய அப்பா அம்மா யார் என்பதை எல்லாம் ஆராயக்கூடாது. அதே போல் தாய் சொல்லுகிறாள், இவன் தான் தகப்பன் என்று. ஒரு நம்பிக்கையில் இந்த உலகம் வாழுகிறது. அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்லி கதையை கதையாக எடுத்துக் கொள்ளவும் என்று சொல்லி கதையை ஆரம்பிக்கின்றேன். ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் உழவர்கள் அதிகம். பெண்களும் உழைப்பால் குறைந்தவர்கள் அல்ல. விடிகாலம் எழுந்தவுடன் 5 மணிக்கே கழனிக்கு சென்று விடுவார்கள். கழனிக்கு சென்று கடுமையான உழைப்பை அங்கு செய்துவிட்டு நாளையில் தான் திரும்புவார்கள். அப்படி நாளையில் திரும்பும் போது ஒரு குழுவாக வருவார்கள். கிராமங்களில் குளம் அந்த நேரத்திலே யாரும் குளிக்க வரமாட்டார்கள். இந்த பெண்கள் குளிக்க வருவார்கள். சேறுபட்ட உடலை எல்லாம் கழுவி கொண்டு உணவை எல்லாம் துடைத்து கொண்டு போவார்கள். அப்படி இருக்கும்போது ஒருத்தி மற்றவளை பார்த்து கேட்டாள், இந்த கடவுளை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய்? அவர் நல்லவர், அவர் தவறு செய்து விட்டார் போல் இருக்கிறது. கடவுள் தவறு செய்ய மாட்டார். எதையும் சிந்தனை செய்து சரியாக செய்பவர் கடவுள் ஒருவரை மட்டும் நாம் அல்ல என்று சொன்னால் ஒருத்தி கடவுள் நம்பிக்கையோடு. ஆனால் சந்தேகம் உள்ளவள், இல்லை. அப்படி என்றால் ஒரு ஆண் பெண் வாழ முற்படும் போது வழி முழுவதையும் நமக்கு கொடுத்து விட்டு சுகத்தை மட்டும் ஆண்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் எந்த துன்பத்தையும் அடையவில்லை. நாம் அந்த கருவை ஏற்றதன் முதல் அதை பெற்று கொடுக்கின்ற வரையில் படுகின்ற பாடு கொஞ்சம் அல்ல. அந்த குழந்தைக்காக பத்தியம் இருக்கின்றோம், விருப்பமான உணவுகளை ஒதுக்குகின்றோம், விரும்பாத உணவுகளை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், இப்படியெல்லாம் செய்கின்றோம். ஆக கடவுள் நேரவந்தம் உள்ளவர், நமக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். சரி, உன்னுடைய இந்த சந்தேகத்திற்கு அந்த மரப்பதியில் ஒரு சாமியார் இருக்கிறார். அவரிடம் எல்லோரும் சென்று கேட்போம். அவர் கடவுளை வரவேற்கக்கூடிய சக்தி உள்ளவர். அதனால் அவர் நமக்கு இந்த கேள்விக்கு விடையளிப்பார் என்று எல்லோரும் சென்றார்கள். சென்றவுடன் அந்த துறவி, அம்மா இருக்க வேண்டியது, ஐயா எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன? கடவுள் தவறு செய்து விட்டார். கடவுள் தவறு செய்ய மாட்டாரம்மா. கடவுள் மிக நல்லவர். எதையும் உணவோடு செய்யக்கூடியவர் கடவுள். மனிதர்கள் தவறு செய்வார்கள் மற்றும் நீங்கள் தவறு செய்யும். கடவுள் தவறு செய்ய மாட்டார். அவருடைய படைப்பில் எந்த குற்றமும் இருக்காது என்று அழுத்தம் திட்டமாக சொன்னார் பிறகு. இல்லை, கடவுளை வரவேற்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். அதனால் கடவுளை இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும். அவரை வரவழைந்து அவரிடம் நாம் சேர்க்க வேண்டும். உடனே அவர் சற்று தியானத்தில் அமர்ந்தார். கடவுள் இருந்தார். இந்த பெண் கேட்டால், ஒரு ஆணுக்கு மட்டும் சுகத்தை கொடுத்துவிட்டு இந்த பெண்களுக்கு அந்த கருவேற்ற முதல் பிறக்கும் வரையும் அவர்களுக்கு வலியையும் சொல்லலாத துன்பத்தையும் பிறக்கும் பொழுது அடாத வலியையும் கொடுக்கிறீர்கள். இது என்ன நியாயம்? அம்மா, நான் சரியாகத்தான் செய்திருக்கிறேன். இல்லை, தவறு. அப்படி என்றால் என்ன செய்யலாம்? வலி ஆண்களுக்கு கொடுத்து விடுங்கள், குழந்தை பேட்டைகளுக்கு கொடுங்கள். கரு ஏற்றது முதல் பிறக்கும் வரை வலியை ஆண்களுக்கு கொடுத்து விடுங்கள். இல்லையம்மா, நிச்சயமாக அப்படி செய்யக்கூடாது.
செய்யுங்கள். சரி, மீண்டும் நீங்கள் என்னிடம் வருவீர்கள். நாளை முதல் உங்களுடைய இந்த விருப்பம் நிறைவேறும் செய்யுங்கள். ஒரு வருடமாவுக்கு பல பெண்கள் எப்பொழுதுகளாக இருந்தார்கள். 1ஆம் நம்பர் வீட்டுல உள்ளவங்களுக்கு குழந்தை வரும், அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறகுது 3ஆம் நம்பர் வீட்டுல உள்ளவங்க கத்துறான். 3ஆம் நம்பர் வீட்டுல உள்ளவங்களுக்கு குழந்தை பிறகுது 5ஆம் நம்பர் வீட்டுல உள்ளவங்க கத்துறான். 5ஆம் நம்பர் வீட்டுல உள்ளவங்களுக்கு குழந்தை பிறகுது 10ஆம் நம்பர் வீட்டுல உள்ளவங்க கத்துறான். குடும்பங்கள் அத்தையும் பிரிஞ்சு போச்சு. அதுவும் இப்படி ஆகிவிட்டது. நான் அப்படியே சொன்னேன், எப்பொழுதோ அப்படியே சொன்னேன். கடவுள் சரியாக செய்வார், அவருடைய செயலில் எந்த குற்றத்தையும் காணாதீர்கள் என்று கேட்கவில்லை. இப்போது என்ன செய்வது? பூமி விரும்பிட்டு மீண்டும் சாமியாரை சந்திப்போம், கடவுளை வரவழைப்போம். இங்கிருந்து போனார்கள். ஐயோ, கடவுளை பார்க்க வேண்டும். என்னம்மா பார்க்க வேண்டும்? கடவுள் வந்தார். என்ன நீங்கள் செய்தது சரி, நாங்கள் தவறாக நினைத்தோம்யா, நீங்கள் மன்னிக்க வேண்டும். மீண்டும் வழியை உங்களுக்கு கொடுங்கள், சுகத்தை அவர்களுக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னவுடன் அப்படியே ஆகட்டும் என்ற கடவுள். வணக்கம். ஐயா, ரொம்ப வித்தியாசமா சிந்திச்சிருக்கீங்க. அதாவது டர்னிங் பாயிண்ட் அது வேற ஒரு வச்சிருந்தா நன்றாக இருந்திருக்கும். மகிழ்ச்சிங்க. அதாவது சிக்கலை சொல்லியிருக்கீங்க, ஒரு யதார்த்தமான சிக்கலை சொல்லியிருக்கீங்க. நன்றி. நம்ம அது இப்ப விமர்சிக்க முடியாது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. கதை நல்ல கதை, ரொம்ப அற்புதமான கதை. அடுத்த